இப்போ வந்து கண்டினியூட்டியில் வந்து கண்டினியூட்டி செட் ஆகல. ஏன்னா கண்டினியூட்டி வந்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வந்திருக்கு. காமெடி தேவையில்ல, காமெடி கேட்கல. நாங்க வந்து ஐசி வந்து 3 மாசம் முன்னாடி பண்ணோம். கண்டினியூட்டி செட் ஆகல. 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் மேலே எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். 5Cs வந்து கேமரா ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம். என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு, அது எந்தெந்த எமோஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சி வந்து கண்டினியூட்டி. கண்டினியூட்டியில் வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டைம் கண்டினியூட்டி, ஸ்பேஸ் கண்டினியூட்டின்னு 2 இருக்கு. ஸோ அதில் டைம் கண்டினியூட்டி தான் டிப்ரேஷன். ஸோ அதில் டைம் கண்டினியூட்டி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டைம் கண்டினியூட்டியில் மொத்தம் 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியல் டைம் கண்டினியூட்டி. ரியல் டைம் கண்டினியூட்டினா டைம்ல முன்ன பின்ன இஷ்டத்துக்கு ஜம்ப் ஆகாம இங்க ஆரம்பிச்சு ஒரு டைம்லயும் என்ன நடக்குதுன்ற ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல டைம் ஃப்ளோ கூடவே கூட்டு போயிட்டு படத்தை முடிக்கிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூழாங்கல் இருக்கு, கொட்டுக்காளி இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே அடுத்து என்ன வரப்போகுது, முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லாம அந்த கேரக்டர் அந்த தினசரி இதுல அந்த ரியல் டைம்லயே போயிட்டு இருக்கு. 1 மணி நேரம் அடுத்ததுன்னா அதுக்கு அடுத்து அப்படிதான் டைம் ஆர்டர் தான் போயிட்டு இருக்கும்.